2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப். இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க, பொரிக்க, ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தமிழக சட்டசபை தேர்தலில் தாங்கள் வெல்ல வேண்டும் என்பதை விட திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்பதில் பாஜகவின் தலைமை உறுதியாக உள்ளது. காரணம், மத்தியிலும் பிற மாநிலங்களிலும் பாஜகவுக்கு தொடர்ந்து குடைச்சல் கொடுக்கும் இண்டி கூட்டணியில் காங்கிரசுக்கு அடுத்த முக்கியமான கட்சி திமுக. அதை சாதிக்க 3 விஷயங்களை செய்ய வேண்டும் என்று பாஜக நிர்ணயித்தது. 1. பிரம்மாண்ட கூட்டணி அமைக்க வேண்டும். 2. முடிந்தால் திமுக கூட்டணியை உடைக்க வேண்டும். 3. திமுகவின் பணபலத்தை எதிர்கொள்ள வேண்டும். இவற்றை மனதில் வைத்து 2025 ஜனவரியிலேயே தேர்தல் வேலைகளை பாஜக துவங்கிவிட்டது. அதிமுகவுடன் கடந்த ஏப்ரலில் கூட்டணி அமைத்த பாஜக திமுகவை எதிர்கொள்ள சட்ட ரீதியான ஆதரவு மட்டுமல்லாமல் நிதி உதவியும் செய்கிறோம் என்று சொல்லியே கூட்டணியை அமைத்தது. இதற்கு உபகாரமாக பிரம்மாண்ட கூட்டணி அமைப்பதற்கு முழு வீச்சில் அதிமுக முயற்சி எடுக்க வேண்டும் என்று சொன்னது. இந்த தேர்தலில் எலெக்ஷன் ஸ்பாய்லராக தேமுதிக இருக்கும் என பாஜக கணித்ததால் அவர்களை கூட்டணிக்கு அழைத்து வரும் அசைன்மெண்ட் அதிமுகவிற்கு கொடுக்கப்பட்டது. அதற்கு தேமுதிகவின் மறைந்த தலைவர் விஜயகாந்தின் ஆண்டாளழகர் கல்லூரி விவகாரத்தை முடித்து வைக்க பெரும் நிதி செலவு செய்ய வேண்டியிருந்தது. நிதி தாராளமாக இருந்தும் ஏதோ தன் கையில் இருந்து நிதியை எடுத்துக் கொடுப்பது போல தேமுதிக கோரிக்கைகளுக்கு தலையசைக்காமல் பழனிசாமி கராராகவே இருந்தார். தேமுதிக பொதுச் செயலர் பிரேமலதா பழனிசாமியின் அணுகுமுறையை விரும்பவில்லை. பழனிசாமி செலவு செய்ய தயங்குகிறார் என்ற தகவல் திமுகவை சென்றடைந்தது. எல்லா விஷயங்களிலும் வேகமாக இருக்கும் திமுக உடனே தேமுதிகவை அணுகியது. கூட்டணிக்கு அழைத்து வரும் பொறுப்பை அமைச்சர் வேலுவிடம் ஒப்படைத்தது. அதன்படி ஆண்டாளழகர் கல்லூரியை மீட்டுக் கொடுக்கவும் அனைத்து தேர்தல் செலவுகளை ஏற்கவும் திமுக ஒப்புக்கொண்டது. இதனால் மனம் குளிர்ந்து போன பிரேமலதா திமுகவுடன் கூட்டணியை உறுதி செய்தார். அப்போதே இந்த விவகாரத்தில் பாஜக மேலிடம் தலையிட்டிருந்தால் தேமுதிகவை அதிமுக கூட்டணிக்குள் கட்டாயம் கொண்டு வந்திருக்க முடியும். ஆனால் பழனிசாமியை நம்பியிருந்ததால் டெல்லி ஏமாற்றமடைந்தது. இந்த விவகாரத்திற்கிடையே பெரும் தொகை அதிமுகவுக்கு தரப்பட்டது. மொத்தம் 3 தவணைகளில் வந்த நிதியை வைத்து 150 தொகுதிகளில் உள்ள 1.5 கோடி ஓட்டுகளை எப்படியும் கவரலாம் என்பது அதிமுக அனுபவஸ்தர்களின் கணக்கு. தேமுதிகவை வெளியே விட்ட பழனிசாமியை பாஜக தலைமை ஏன் மீண்டும் நம்பியது என்ற கேள்வி அதிமுகவினர் மத்தியிலேயே உள்ளது. இதற்கு பாஜக தரப்பினர் கூறியதாவது: என்னதான் தேசிய அளவில் பாஜக பெரிய கட்சியாக இருந்தாலும் தமிழகத்தில் அதிமுகவுக்கு தான் கட்டமைப்பு உள்ளது. மக்கள் மத்தியில் செல்வாக்கு உள்ள அதிமுகவினரை வேட்பாளராக்கினால் வெற்றியை வசப்படுத்தலாம் என்பது டெல்லி போடும் கணக்கு. அதேபோல் பெரும் நிதியை சிறு துண்டுகளாக மாற்றும் கட்டமைப்பும் அதிமுகவிடம்தான் உள்ளது. கடந்த லோக்சபா தேர்தலில் தமிழக பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்ட பெரும் தொகை கீழ்நிலை தொண்டர்கள் வரை சென்று சேராமல் பெருந்தலைகளிடமே நின்று போனதெல்லாம் டெல்லி பாஜக தலைமைக்கு நன்றாக தெரியும். இதனால் இம்முறைக்கான தேர்தல் செலவுகளை செய்ய வேண்டிய பொறுப்பு அதிமுகவிடம் ஒப்படைக்க வேண்டியதானது. எனவே தேர்தல் நிதி விவகாரத்தில் அதிமுகவை நம்புவதை தவிர பாஜகவுக்கு வேறு வழியில்லை என்று அவர்கள் கூறுகின்றனர். தேர்தல் செலவுக்கு வைத்துக் கொள்ளலாம் என டெல்லியை சமாதானப்படுத்திய பழனிசாமி இப்போது அதற்கும் தயங்குகிறார் என்று அதிமுகவினர் புலம்புகின்றனர். அவர்கள் கூறியதாவது: மாவட்ட செயலர்களையும் முன்னாள் அமைச்சர்களையும் செலவு செய்ய சொல்லி தொடர்ந்து நச்சரித்து வந்தார் தலைவர். ஒரு கட்டத்தில் அவர்களும் ஓய்ந்துவிட்டனர். கட்சியில் வேட்பாளராக வேண்டி தன்னை அணுகுபவர்களிடம் 15 செய்யாவது இருக்கிறதா? பணம் இருப்பதற்கான ஆதாரத்தை காட்டு என்கிறார். பசையோடு இருப்பவர்களுக்கு சீட் கொடுத்தால்தான் வெற்றி வசப்படும் என்கிற தலைவரின் கணக்கு ஒரு விதத்தில் சரிதான். ஆனால் அப்படி பார்த்து மட்டும் சீட் கொடுக்க தேவையே இல்லையே. கட்சியிடம் இப்போது நிதி தாராளமாக இருக்கிறது. வேட்பாளரின் பணபல மட்டுமே வெற்றியை உறுதி செய்யாது, தகுதியும் வேண்டும். கடந்த லோக்சபா தேர்தலில் ஈரோட்டில் ஆற்றல் அசோக்குமார், நாமக்கல்லில் தமிழ்மணி, திருப்பூரில் அருணாச்சலம், திருச்சியில் கருப்பையா, கன்னியாகுமரியில் பசலியான் என செல்வந்தர்களை வேட்பாளராக்கினார். ஆனாலும் அத்தனை தொகுதியிலும் தோல்வி. கன்னியாகுமரியில் அதிமுக எப்போதும் இல்லாத அளவுக்கு குறைவான ஓட்டுகளை பெற்று டெபாசிட்டை பறிகொடுத்தது என அவர்கள் கூறுகின்றனர். மொத்தம் 169 இடங்களில் நிற்க அதிமுக தயாராகிவிட்டது. அதற்கான வேட்பாளர்களையும் பழனிசாமி இறுதி செய்து அறிவித்து விட்டார். அதில் வசதி படைத்து பல புதுமுகங்களை பழனிசாமி தேர்வு செய்துள்ளார்.
அதேபோல் தகுதியிருந்தும் செலவு செய்ய முடியாத நிலையில் இருக்கும் 52 நல்ல வேட்பாளர்களை பழனிசாமி கழித்து கட்டியிருக்கிறார் என்று அதிமுக மூத்த தலைவர்கள் சிலர் புலம்புகின்றனர். இதெல்லாம் தெரிந்தும் கிடைத்த நிதியை எடுத்து செலவு செய்ய வேண்டும் என்ற எண்ணத்துக்கு பழனிசாமி வரவில்லை. ஆனால் கொடுத்த நிதியை எப்படியாவது எடுத்து தேர்தலுக்கு செலவு செய்ய வைக்க வேண்டும் என்பதற்கான ஆலோசனையில் உள்ளது பாஜக தரப்பு. இந்த நிதி விவகாரம் கூட்டணியின் அனைத்து மட்டங்களிலும் தெரிந்து விட்டதால் அதிமுக தரப்பு எப்போது நிதியை வெளியே எடுக்கும் என காத்திருக்கின்றனர். தாமதமானால் இந்த விவகாரத்தில் வழக்கம் போல் அமித்ஷா தலையிடுவார் என்கின்றனர் இரு கட்சியினரும்.